மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். நீங்கள் தவறு செய்தால் மட்டுமல்ல, தவறான மனிதர்களுக்கு நல்லது செய்தாலும் வருந்திதான் ஆக வேண்டும். ஒரு முனிவர் கதை சொல்லுவாங்க. தேல் தண்ணியிலேருந்து எடுத்து வைப்பார். அந்த தேல் அதை கொட்டிக்கிட்டே இருக்கும். முனிவர் திரும்ப எடுத்து வைப்பார். முனிவரோட குணம் காப்பாற்றுறது, தேலோட குணம் கொட்டுறது. ஆனால் இதை வாழ்க்கையில் அனுபவிக்கக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்க இவ்வளோ முடியாதவங்களாக இருக்காங்களே, இவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு செய்கிறது நமக்கே ஒரு சாபமாக, ஒரு தொல்லையாக வரும் பொழுது மனசு வலிக்கும். அதனால் பாத்திரம் அடித்து பிச்சையிடு அப்படிங்கிற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தவறு செய்யணும்னு தேவையில்லை. தவறு செய்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்லது செஞ்சால் கூட உங்களுக்கு தான் மன உளைச்சலும் கஷ்டமும் வரும். அதனால் கவனமாக இருங்க. 2வதாக, நேராக நிற்கும் ஆணிகள் அதிகம் அடி வாங்குவதைப் போல நேர்மையாக இருக்கும் மனிதர்களும் அடி வாங்கி கொண்டே இருப்பார்கள். ரொம்ப அழகான வரிகள். ஆணி நேராக இருக்கும்போது நிறைய அடி வாங்கும். வளைஞ்சிருச்சுன்னா அதை அடித்து அது பிரயோஜனம்னு பிடுங்கி வெளியில் தூக்கி போட்டுருவாங்க. அதே மாதிரி தான் வாழ்க்கையும். நீங்கள் நேர்மையாக இருக்கிற வரைக்கும் எல்லாரும் உங்களை அடிப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் நினச்சி பாருங்கள். நேராக இருக்கிற ஆணி அடித்தோன்னா உள்ளார இறங்கி பயனாக இருக்கும், நல்லதாக இருக்கும். ஆனால் வளைஞ்சிருக்கிற ஆணி பயன்படாமல் பிச்சு தூக்கி போட்டுருவாங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய நேர்மையை அடுத்தவங்க அடிக்கலாம். ஆனால் நீங்கள் அப்போ கூட பிறருக்கு பயனுள்ளவர்களாக உள்ளே போவீர்களே தவிர வளைந்து போன ஆணி போல தூக்கி எறியப்பட மாட்டீர்கள். உங்களுடைய நேர்மை ஒரு நாள் போற்றப்படும். 3வதாக, செருப்பாய் பிறருக்காக உழைப்பவன் நிச்சயமாக ஒரு நாள் கழட்டி விடப்படுவான். அதாவது உங்கள் லெவலுக்கு நீங்கள் கீழே இறங்கி வந்து உங்களுடைய உழைப்பையெல்லாம் அப்படியே பிறருக்காக நீங்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக செருப்பை தெருவில் போட்டுட்டு வந்து வாசலில் கழட்டி விடுற மாதிரி உங்களை ஒரு நாள் உபயோகப்படுத்தி கொண்டவர்கள்லாம் கழட்டி விட்டுருவாங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? ஒரு வீரனோட காலில் செருப்பாக இருக்கலாம், ஒரு கோழையோட தலையில் கிரீடமாக இருக்கணும்னு தேவையில்லை. அதனால் இந்த கஷ்டப்பட்டு உழைக்கிறத கூட அளவா அந்த உழைப்பிற்கு அவன் தகுதியானவனான்னு பார்த்து செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமுடையவர்களாக இருப்பீர்கள்.